காரணம் ஒரு படம் இல்லை, எமன் பண்ணோம். எமனுக்கு அப்புறம் டேரக்டா இந்த படம் தான். கொடியில் ஒருவன். ஆமா ஆமா. ஸோ இப்படி தொடர்ந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் கேரியர் அது ஓரியன்டான சப்ஜெக்டாவே சூஸ் பண்றீங்க. கொடியில் ஒருவன் பண்ணும்போது ஆனந்த கிருஷ்ணனோட கதை நல்லா இருந்துச்சுன்றதுனால பண்ணேன். இப்போவும் அது தரிசனம் வேற ஏதாச்சும் தாட்ஸ் இருக்கா? அரசியல் வர ஐடியா இருக்கா? இல்ல அதை நான் டைரக்டா கேட்கல, பட் டேரக்டா கேட்டுருங்களா? அது அந்த ஐடியா இருக்கு. அது என்ன ஹிட்லர் சார்? ஒன்றும் இல்லை சார், ஹிட்லர் என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியும் சார். தெரியும் சார். கிட்டத்தட்ட உங்களை மாதிரி டெரரா இருப்பார், தெரியுங்களா சார்? ஆமா, நான் தோல்வி செஞ்சேன் சார். அவர் தோல்வி செஞ்சிச்சவர். அது ஆமா, நம்ம வந்து வெற்றியில் இருக்கணும். அவருக்கு வந்து தோல்வின்னா எது தோல்வினா சார், பல பேர் வாழ்க்கையை இது பண்ணி ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய நெகட்டிவான பேரை இருக்காரு ஹிட்லர். அது வந்து ஹிட்லர்ன்ற பேரில் பல பேர் இருக்கிறாங்க. ஆனால் இவரால் அந்த ஹிட்லர்ன்ற பேருக்கே ஒரு பெரிய கெட்ட பேர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கெட்டவன் படத்தோட வில்லனுக்கு கண்ணுக்கு வந்து இந்த ஹீரோ ஹிட்லர் மாதிரி தெரியறான். அந்த அளவுக்கு இவன் டெரர் ஆகிறான். அவன்